ஜூலை மாதம் 2ஆம் திகதி இலங்கையில ஒரு நாளைக்கு விபத்துக்களால மட்டுமே 30 பேர் உயிரிழப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. මේ සමස්ත මරණ ප්‍රමාණයෙන් අපි කියන දවසකට දල වශයෙන් 30ක් විතර මිය යනවා අනතුරු වලින්. இது விபத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா வகையான விபத்துக்கள், வீதி விபத்துக்கள் மட்டுமில்ல, மின்சாரம் தாக்கி நீர்நிலைகள்ல நீராடச் சென்று இந்த மாதிரியான பல விபத்துக்களால உயிரிழக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை ஒரு நாளைக்கு 30 வரை எட்டி இருக்கிறது. இது கடந்த ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது 100 மடங்கு அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த விபத்துக்களால உயிரிழக்கிறவங்க அதிகமானவர்கள் இளைஞர்கள். බොහෝ වෙලාවට අපි කතා කරන්නේ රථ වාහන අනතුරු නිසා වෙන මරණ ගැන. ඒ ප්‍රමාණය දල වශයෙන් 7ක් 8ක් විතර ප්‍රමාණයක්. හැබැයි අපි අමතක කරලා තියෙනවා විවිධ හේතු නිසා වැටිලා මිය යන ප්‍රමාණය, දියගිරීම් වලින් වෙන මරණ ප්‍රමාණය, ඊළඟට විදුලි සර වැදීම් වලින් වෙන මරණ ප්‍රමාණය, විවිධ දේවල් විෂවීම් නිසා වෙන මරණ ප්‍රමාණය, සර්ප දෂ්ටන වලින් වෙන මරණ ප්‍රමාණය, ඊළඟට විවිධ සතුන්ගේ පහර කෑම වලට වෙලා ලක් වෙන මරණ ප්‍රමාණය, ඊළඟට සුයිසයිඩ් වලින් මේ ආකාරයෙන් වෙන මරණ ප්‍රමාණය අපි අමතක කරලා තියෙනවා. ඒ නිසා මේ සමස්ත මරණ ප්‍රමාණයෙන් අපි කියන දවසකට දල වශයෙන් 30ක් විතර මිය යනවා. வைத்தியசாலை பக்கமாக என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிற வைத்தியசாலை வைத்தியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் விபத்துல சிக்கி அவரை வைத்தியசாலையில அனுமதிக்கிற அந்த தருணத்துல பலர் உயிரிழந்துதான் இருக்காங்க. 90% அவங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கும் போது உயிரிழந்த நிலையிலேயே அனுமதிக்கப்படுறாங்க. எனவே இந்த மாதிரி விபத்துக்களால் சிக்கிறவங்க எந்த வகையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஆலோசனைகள் அல்லது அது தொடர்பான விழிப்புணர்வுகளையும் செய்ய வேண்டியது கட்டாயம் அப்படின்ற மாதிரியும் இப்ப சொல்லப்படுது. இதுல இன்னும் ஒரு ஆபத்தான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வருஷத்துல மட்டும் இப்ப இந்த மே மாதம் ஜூன் மாதம் முடியும் வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள வீதி விபத்துக்களால மட்டும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 1389 பேர். 26 මේ වෙනකොට යනතුරු අත්ත සංඛ්‍යාව මේ මාර්ග යනතුරු වෙලා තියෙනවා ඊයේ දවස වෙනකොට 1323. ඒකේ මිය ගිහිල්ලා තියෙනවා 1389. இது கடந்த காலங்களை விட, கடந்த ஆண்டுகளை விட 100 மடங்கு அதிகரித்திருக்கிறது இந்த விபத்துக்களால உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை. இதுல இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம் சொன்னா, இந்த வருஷம் இந்த 6 மாத காலத்துல மட்டுமே வீதி விபத்துக்கள் அல்லது வீதி விதிமுறைகளை மீறியவர்கள் என்ற அடிப்படையில 64,547 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. අපි මේ අවුරුද්දේ 2001 දිනට 6/29 දක්වා මෙයා බීමත් නඩුවරන් තියෙනවා 64547. මම නිකන් අහන්නේ මේ රටවාන නීතියේ බියක් තියෙනවා නම් මෙච්චර නඩු ලබා ගන්න පුළුවන්. ඒක අපෙන් ගැලවිලා කොච්චර යන්නේ. இதுவும் பாரிய அளவாக அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதெல்லாமே பெரிய அளவான கவலைக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது. கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கிறது. இந்த காலகட்டத்துக்குள்ள மட்டும் வீதி பரிசோதனைகள், போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய பரிசோதனைகள்ல 8000க்கும் அதிகமானவங்க சாரதிகள் போதைப்பொருள் பாவனை செய்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. போதைப்பொருள் பாவனை செய்து மது போதையில வாகனம் செலுத்தி இந்த மாதிரியான குற்றச்சாட்டின் அடிப்படையில கைது செய்யப்பட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதோட இன்னும் ஒரு வகை விபத்துக்கள், அதாவது இப்ப சில நேரங்கள்ல நீர்நிலைகள்லையோ அல்லது மின்சாரம் தாக்கியோ அல்லது வேறு போதைப்பொருள் பாவனையால அடிமையாகி அதனால ஏற்படுகின்ற வருத்தங்களால உயிரிழக்கிறவங்க எண்ணிக்கையில அதிகமானவங்க இளைஞர்கள் தான் இருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இது ஒட்டுமொத்தமா பார்க்க போனா அத்தனையும் ஆபத்தான கவலைக்குரிய விஷயமாகவே இருக்கு. இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு இப்பொழுது பலதரப்பட்ட வகையில நடவடிக்கைகள் அல்லது அது தொடர்பான ஆலோசனைகள் நடந்து வருது. இன்னும் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. போக்குவரத்து விதிமுறைகள், போக்குவரத்து சட்டங்களை மீறி பயணம் செய்த வழக்குகளுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை 10 லட்சத்துக்கும் அதிகம் வழக்குகள் நிறைந்திருக்கிறது நீதிமன்றங்கள்ல. இதை தீர்த்து வைக்கிறதுக்கு, இதை வழக்க முடிக்கிறதுக்கு இந்த காலம் இவ்வளவு காலம் போக வேண்டியிருக்கும். அந்த அளவு வழக்குகள் குவிந்திருக்கு. இந்த 6 மாத காலத்திலே 64,000க்கு மேல் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலங்க வழக்குகள் எல்லாம் சேர்த்தா 1 மில்லியனை தாண்டி இருக்கிறது. இதோட டெங்கு பரவல் இலங்கையில இப்பொழுது பெரிய அளவான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. நாளுக்கு நாள் இதனுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டுதான் செல்லுது. கடந்த 24 மணித்தியாலத்துல மாத்திரம் டெங்கு பாதிப்பினால் 1025 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த டெங்கு பரவல் காரணமாக இதுவரைக்கும் 35 பேர் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த டெங்கு பரவலால 53,000க்கும் அதிகமானவங்க இதுவரையில பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் வைத்தியசாலை பக்கமாக வைத்தியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டெங்கு நோயால பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக மன அழுத்தம், மன நோய்களுக்கும் உள்ளாகுவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த டெங்கு நோயுள்ள பாதிப்பு
பாரிய அழுத்தத்தை கொடுத்திருப்பதாகவும், இந்த டெங்கு நோயால பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக வைத்தியசாலையை நாடி அதற்கேற்ற வகையிலான ஆலோசனைகள், மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமானது. காய்ச்சல் மட்டுமில்ல, மன அழுத்தத்தையும், சோர்வையும், மனநலம் தொடர்பான பலதரப்பட்ட பாதிப்புகளையும் ஏற்படுத்துவதாக வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மிக அவதானமாக செயற்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள்ல கொழும்பு கெட்டபுல அரங்கேற்ற பல்கலைக்கழகம் வருகின்ற 2 கிழமைகளுக்கு மூடப்பட்டிருக்கிறது. டெங்கு பரவல், ஒரு சில வைரல் காய்ச்சல் காரணமாக மாணவர்களிடையே ஏற்பட்ட இந்த பரவலை கட்டுப்படுத்தும் முகமாக இந்த விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வழங்கப்பட்ட தனிப்பட்ட நோயாளர் காவு வண்டி, ஆம்புலன்ஸ் வண்டி முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய வாகன தொடரடியோட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜனாதிபதி மார்களுக்கு ஒரு தனிப்பட்ட வகையில் அவங்களுடைய பயணங்களின் போல ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி பின்னாலே போகும். அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு வழங்கி இருக்கிறாங்க. எனவே நேற்று இந்த செய்திகள் பரவலாக இருந்து இன்று பல இடங்கள்ல, பல சிங்கள ஊடகங்கள்ல, தமிழ் ஊடகங்கள்ல அதிகமாக பார்க்கப்பட்ட செய்திகள்ல இதுவும் ஒன்றாக இருக்கு. இதோட வரி இந்த வரி விதிப்புகள், வரி அதிகரித்ததன் காரணமாக வைத்தியசாலைகள்ல இந்த நோயாளர்கள் சனலிங் கட்டணம் இருக்கு தானே, அவங்களுக்கு செலுத்துற வைத்தியர்களுக்கு வைத்தியசாலை கடத்துற அந்த சனலிங் கட்டணம் 6000க்கும் அதிகமாக, குறைந்த கட்டணமே 6000த்துக்கு அதிகமான கட்டண உயர்வை பெற்றிருக்கிறது. காரணம் வேட் வரி இந்த மாதிரியான அதிகரிப்பால தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பலர் இப்பொழுது வைத்தியசாலைகள்ல சனலிங்காக புக் பண்றது அல்லது முன்பதிவு செய்யறத குறைச்சிருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக கடந்த நாட்களுடைய அறிக்கைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்கள்ல அதிகமான பரபரப்புக்குள்ளான ஒரு விஷயம் தான் இந்த டின் நம்பர் விஷயம். இந்த டின் நம்பர் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமா 1,30,00,000 பேர் எடுத்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக இறைவரி திணைக்களம் இன்றைய நாள்ல அறிவித்திருக்காங்க. எரிபொருள் விலை காரணமாக பல பொருட்களுடைய விலைகள் கடந்த நாட்கள்ல அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே மாதத்திலிருந்து இப்ப வரைக்குமான காலப்பகுதியில இலங்கையினுடைய எரிபொருள் கொள்வனவுக்காக இலங்கையினுடைய திரைசேரியிலிருந்து கிட்டத்தட்ட 100% அதிகமான பணம் மேலதிகமாக செல்கிறது. அதாவது 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது எரிபொருள் செலவு அப்படின்றது இன்று வெளியான ஒரு தகவல்ல வெளியாக இருக்கு. வருகின்ற நாட்கள்ல எரிபொருள் விலை சர்வதேச ரீதியில் குறைந்திருக்கு. இது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. நீர்க்கட்டணத்துல அதிகரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைய நாள்ல அரசாங்கம், நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவிச்சிருக்காங்க. அரசாங்கம் என்ன தீர்மானிச்சிருக்குன்னு சொன்னா, வருகின்ற 6 மாத காலம், இந்த வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள நீர் கட்டணத்தை அதிகரிக்கிறத இல்லை அப்படின்ற தீர்மானத்துக்குள்ள வந்திருக்காங்க. காரணம், இப்பொழுது என்னதான் எரிபொருள் விலை, மின் கட்டண அதிகரிப்பு நடந்தாலும் நீர் சுத்திகரிப்புல அந்த அளவு பெரிய அளவான செலவுகள் அதிகரிக்கல. இதன் காரணமாக இந்த 6 மாத காலத்துக்கு எந்த விதமான நீர் கட்டண உயர்வும் இருக்காது அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இன்று முதல் கொழும்பு இருக்கின்ற பிரதேச செயலகங்கள்ல அரசாங்க சேவைகளை பெற்றுக்கொள்ளும் போது கட்டண செலுத்துகின்ற முறைமையில பெரிய மாற்றம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொழும்பு மாவட்டத்தில் இருக்கிற 13 பிரதேச செயலகங்கள்ல இனி கிரெடிட் கார்டு மூலமா அல்லது டெபிட் கார்டு மூலமா, ஏடிஎம் கார்டு மூலமா தான் நீங்க கட்டணங்களை செலுத்தக்கூடிய முறைமையை கொண்டு வந்திருக்காங்க. இது முதல் கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதேச செயலகங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வரும் நாட்கள்ல இலங்கை முழுவதும் இந்த டிஜிட்டல் முறையிலான கட்டண முறைமைகளை அரச சேவை திணைக்களங்கள்ல மேற்கொள்ளும் போது செலுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். இது ஒரு டிஜிட்டல் பொருளாதார மற்றும் டிஜிட்டல் அமைப்புகளின் அடிப்படையில் இலங்கையினுடைய கட்டமைப்புகள்ல கொண்டு வரப்படுகின்ற மாற்றங்கள்ல இது முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுது. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.